ஜனநாயகன் அதே மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க 23. அதை தாண்டி 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடைய வெற்றி அப்படின்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஜனநாயகன் படத்தை இணையத்தில் பார்த்த பலரும் படம் ரொம்ப மொக்க, படம் ரொம்ப சுமார்னு தான் பல பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை. ஜனநாயகன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை இல்லை. பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக். அதனுடைய ரீமேக்கில் அப்படி என்ன ஆட்சேபகரமாக இருந்திருக்கும்? விஜயினுடைய வெற்றிங்கிறதே என்னன்னா குடும்பத்தோட படம் பார்ப்பதால் தான் அது ஒரு கொண்டாட்டமாக மாறி அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார். இந்த படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸே போக முடியாது அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு எப்படி வந்து ஒரு வசூல் ஜனநாயகன்கிறது உங்கள் படம், அநியாயமாக அந்த படம் முடக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அதை நீங்கள் வெளிப்படையாக பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேச வேண்டியதானே. அதுக்கு அடுத்து பேசுகிற தைரியம் உங்களுக்கு. ஹெச் வினோத் தன்னுடைய இயலாமையை அவர் சொல்லட்டும், அதுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதை பத்திரிகைகளுக்கே வெளியிடுற தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பாஜகவுடைய அடிமையா? இல்லை அவங்ககிட்ட காசு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கோம், அவன்கிட்ட விசுவாசத்தை அவங்ககிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்கோமா என்ன? ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சார், சமீபத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பட் ஏற்கனவே நீங்கள் பிளை பேச்சில் சொல்லியிருந்தீங்க ஜனநாயகன் 23 இல்லை 24 ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க 23. பட் இதுக்கு முன்னாடி பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இப்போ வராங்களே சார், இந்த பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இப்போ வரும்பொழுது இந்த திரைப்படத்தோடைய கலெக்ஷன் ஏதாவது பாதிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடைய வெற்றி அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதை பொதுவாக விஜய் படங்கள் வரும்போது வந்து அந்த படங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவால் இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ விஜயினுடைய போட்டியாளர் அஜித். இப்போ விஜய் படம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அஜித் ரசிகர்கள்லாம் இந்த படத்தை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை தாண்டி அந்த படம் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜெயிலரில் அந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் சொன்ன அந்த காக்கா கழுகு இந்த இதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ரஜினி ரசிகர்களும் வந்து விஜய்க்கு வந்து எதிராக மாறிட்டாங்க. அதான் ஏற்கனவே ஒரு எதிரி, இப்போ இன்னொரு எதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பராசக்தி விஷயங்கள்லாம் நடந்துச்சுல, அப்போ பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் விஜய்க்கு வந்து எதிரியாக மாறி விஜய்க்கு எதிராக தான் தொடர்ந்தவங்க சோஷியல் மீடியாவிலலாம் பல பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உள்ள நிலவரப்படி பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் படம் வரும்போது அந்த அஜித் ரசிகர்களை மட்டும்தான் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 செலிபிரிட்டிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா அதை தாண்டி வந்து இந்த படம் மக்கள்கிட்ட போகணும். பட் எல்லாத்துக்கும் மேலே சோஷியல் மீடியாவில் வந்து விஜய்க்கான அந்த ரசிகர் கூட்டம்ங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இவங்களெல்லாம் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பட் அதே நேரம் ஒரு காமன் டீப்பில் இருந்து ஒருத்தன் ஒரு கருத்து போடுறான், அது ரஜினி ரசிகனோ அஜித் ரசிகனோ சிவகார்த்திகேயன் ரசிகனோ ஒரு காமன் டீப்பிலேருந்து ஒரு கருத்து போடும்போது அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, அது ஒரு பொதுமக்களுடைய கருத்தாக வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ ஒரு ரஜினி டிபி மற்ற ஆர்டிஸ்ட் டிபியில் போடும்போது நீங்கள் சட்டுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இவன் ரஜினி ரசிகன் இப்படி தான் சொல்லுவான் நகரு அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் காமன் டிபியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. ஸோ அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அல்லாமல் ஜனநாயகன் படத்துக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த படம் இணையத்தில் லீக் ஆகி இப்போ இவங்க வந்து 1 கோடி பேர் பார்த்துட்டதா ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க. ஆனால் உலகம் முழுக்க கணக்கு போட்டால் இதை தாண்டி வந்து இந்த படத்தை பல பேர் பார்த்துட்டாங்கங்கிறது ஒன்று. அதுக்கடுத்து அப்படி கண்டென்ட் லீக் ஆகி படத்தை பல பேர் பார்த்து ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட்டு ஒரு வைப்பு உருவாகி இருந்தால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து பெரிய ப்ளஸ்ஸு. சின்னதாக ஃபோனில் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், இப்போ தியேட்டரில் போய் பார்ப்பேன்டா அப்படின்னு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஜனநாயகன் படம் அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணல. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஜனநாயகன் படத்தை இணையத்தில் பார்த்த பலரும் படம் ரொம்ப மொக்க, படம் ரொம்ப சுமார்னு தான் பல பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்து இந்த படத்துக்கு கிடைத்த அந்த சான்றிதழ் நார்மலாக பார்க்கும்போது ஏதானப்பா இந்த தியேட்டரில் எவன்பா எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறான்னு தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் சென்சார் சான்றிதழ் படி தான் ஆடியன்ஸே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கிற ஒரு சிங்கிள் தியேட்டருக்கு போனீங்கன்னா
ஒரு படத்துக்கு போய் ஒரு 10 வயசு போய் டிக்கெட் கேட்டால் கூட தம்பி போங்க உள்ளே ஜாலியாக போய் படம் பாருங்க அப்படின்னு அனுப்பி வைப்பான். ஆனால் நீங்கள் ஒரு பிவிஆர் மாதிரி ஏஜிஎஸ் மாதிரியான ஒரு மல்டிப்ளெக்ஸ் போகும்போது அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ ஜனநாயகன் படத்துக்கு அதுவும் வந்து ஒரு பெரிய சிக்கல். ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை. ஆமாம், ஏன்னா விஜயினுடைய வெற்றிங்கிறதே என்னென்னா குடும்பத்தோட படம் பார்ப்பதால் தான் அது ஒரு கொண்டாட்டமாக மாறி அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார். இந்த படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸே போக முடியாது அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு எப்படி வந்து ஒரு வசூல் சாதனை படைக்கும்? இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் 18 வயசுக்கு கீழ் உள்ள குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்கள தியேட்டரில் அனுமதிக்கலைங்கும் போது பேரண்ட் மட்டும் போக முடியாதுல்ல. குழந்தைய வந்து கிரீச்சில் விட்டுட்டா இல்லை வீட்டில் போட்டு பூட்டிட்டா நம்ம படத்துக்கு போக முடியாது. கண்டிப்பாக அது டிவியில் பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, டிவியில் வரும்போது பார்த்துக்கலாம், ஓடிடியில். அது இப்போ பார்த்தீங்கன்னா 3 வாரம் 4 வாரத்துலேயே வந்துடுது, ஓடிடியில் வந்துடுது. ஸோ அப்படி ஒரு சிக்கல் வந்து ஜனநாயகன் படத்துக்கு இருக்குது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது சார், நடுவில் நம்ம வலைபேச்சிலே பேசியிருந்தீங்க, எச் வினோத் சாரும் இது ஒரு சிக்கலாக இருந்தார், அதை பற்றி பேசவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு, அது இன்னும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுதுன்னு. இப்பயாவது தெரிய வந்ததா சார் அது என்ன பேச முடியாத பிரச்சனை? இல்லை, சிம்பிளான விஷயம் தாங்க. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை வாரியத்தால் கொடுக்கப்பட்ட நெருக்கடிங்கிறது கண்டென்ட் சார்ந்தது கிடையாது, ரைட்டா? இப்போ ஜனநாயகன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை இல்லை. பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக். அதை இன்னும் மலிவாக சொல்லணும் அப்படின்னா பாலகிருஷ்ணா நடித்த ஒரு மசாலா படத்தினுடைய ரீமேக் தான் ஜனநாயகன். அதனுடைய ரீமேக்கில் அப்படி என்ன ஆட்சேபகரமாக இருந்திருக்கும்? படத்தையே நீங்கள் முடக்கி வைக்கிற அளவுக்கு அதுக்குள்ளார என்ன வெடிகுண்டா வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த படத்தை முடக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட்டு. விஜயினுடைய அரசியல் வருகையை வளர்ச்சியை முடக்குகிறதுக்கான ஒரு மிரட்டல் தான். அப்படி இல்லைன்னா விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக வந்துட்டார், இவரை நம்ம பக்கம் வச்சுக்குவோம், அவர் முதுகில் சவாரி பண்ணி நம்ம ஏதாவது தமிழ்நாட்டில் 1-2 சீட்டை பிடிச்சிடலான்னு பாஜக போட்ட திட்டத்துக்கு விஜய் வந்து ஒத்துக்கலை. என்ன, நீ என்கிட்ட வராத, நீ தான் என்னுடைய கொள்கை எதிரினே அவர் அறிவித்தார். அந்த கடுப்பில் செய்த விஷயம் தானே அது. நான் என்ன கேட்குறேன், ஜனநாயகன்கிறது உங்கள் படம், உங்களுடைய உழைப்பில் உருவான ஒரு படம், அநியாயமாக அந்த படம் முடக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அதை நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேச வேண்டியதானே. அதுக்கு அடுத்து பேசுகிற தைரியம் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் ஒத்துங்க. அதை வெளியிடுற தைரியம் எனக்கு இல்லைன்னு சொல்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? யோசிச்சு பாருங்க. ஹெச் வினோத் தன்னுடைய இயலாமையை அவர் சொல்லட்டும், அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை பத்திரிகைகளுக்கே வெளியிடுற தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பாஜகவுடைய அடிமையா? இல்லை அவங்ககிட்ட காசு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கோமா? அவன்கிட்ட விசுவாசத்தை அவங்ககிட்ட வாலாட்டிக்கிட்டு இருக்கோமா என்ன? அப்போ அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு கருத்து. என்ன கேட்டால் ஹெச் வினோத் வந்து அந்த கருத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும். அப்படி நான் அவரை எங்கே பார்த்தாலும் இந்த கேள்வியை கேட்பேன். என்னென்னா, என்னை அறிவாளின்னு நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, எதிராளியை முட்டாள்னு நினைக்கிற உரிமை எனக்கு இருக்கா? அப்படி நினச்சேன்னா என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் ஹெச் வினோத் வந்து ஒரு முட்டாள். அதை நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன். ஓகே சார். சார், இந்த இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஹெச் வினோத் ஒரு சேலரி வேண்டான்னு சொன்ன மாதிரியும் மறுபடியும் இல்லை அவருக்கு அந்த சேலரி கிடச்சிருச்சுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. இப்போ கூடுதலான கேள்வி எனக்கு என்ன இருக்குன்னா, அதுலேயும் ஒரு 1 கோடி ரூபாய் மீதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை படம் ஏதோ ஒரு வகையில் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்? இல்லை, அது கேவிஎன் தான் முடிவு பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல ஒரு செய்தி சொன்னால் அவர் ஒரு 6 கோடி ரூபா ரைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அதாவது கருப்பு படத்தினுடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி கராராக வசூல் பண்ணிட்டாரு. ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவர், 6 கோடியை விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதை நம்ம நியூஸ் ஆக்கணும். அப்போ தான் ஒரு தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் நீங்கள் ஹெச் வினோத்தை பற்றி இப்படி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களேன்ட்டு, அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது சார், அவர் காசில் வந்து ரொம்ப கராரான ஆள், 1 பைசா விட மாட்டார், போனி கபூர் அவரை வச்சு படம் எடுக்கும் போதே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு அவர் ஃபீல் பண்ணதெல்லாம் உண்டு அப்படின்லாம் வந்து அந்த தகவல் வந்துச்சு. பட் நம்ம யோசித்தோம் அந்தளவுக்கு உண்மையாக இருக்காதே, நம்ம ஹெச் வினோத்தை பார்த்த வரைக்கும் அப்படி தெரியலேங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த தகவல் வந்தது. அந்த பணம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10 கோடி பாக்கியில் வந்து ஒரு 5 கோடியை கொடுத்துட்டு இன்னொரு 5 கோடிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த ரிலீஸ்க்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ரிலீஸுக்கு பிறகு அப்படிங்கிறது அது வராது அப்படிங்கிற கணக்கில் தான் வைக்கணும், காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அதை மீறி படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைந்து அவங்களுக்கு ஓவர்ஃப்ளோவாக அந்த தயாரிப்பாளருக்கு பணம் வரும்போது அந்த சம்பள பாக்கியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஜனநாயகன் என்ன மாதிரி வசூல் பண்ண போகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விவகாரத்தில் ஹெச் வினோத் எப்படி நடந்து கொண்டாருங்கிறது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் கேவியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். நம்ம படம் டிலே ஆகிடுச்சு, நம்ம படம் கண்டென்ட் லீக் ஆகிடுச்சு,
அப்போ இந்த படம் வியாபாரம் ஆகுமா? ஏற்கனவே வியாபாரம் பண்ணவெல்லாம் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டான். ஃப்ரெஷ்ஷாக இதை விற்க முடியுமா? எவ்வளவுக்கு விற்கும்? நமக்கு லாபம் வருமா? நஷ்டம் வருமா? வட்டி கட்டுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிரச்சனை இருக்கும்போது திடீர்னு வந்து நீ என் காசை கொடுன்னு ஒருத்தர் சட்டையை பிடிச்சாருன்னா அதை அவங்க ரசிக்க மாட்டாங்க. என்னடா அது நம்ம சூழ்நிலை தெரிஞ்சும் ஒருத்தர் இப்படி நடந்துக்கிறாருன்ட்டு அவர் மீது ஒரு வெறுப்பும் கோபமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஃப்டர் ரிலீஸு ஜனநாயகன் என்ன வசூல் பண்ண போகுது, அப்படி வசூல் பண்ண பிறகு கேவியினுடைய மனநிலையில் என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறத பொறுத்து இவருக்கு அந்த சம்பள பாக்கி கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இங்கே இருக்க கட்சிகள் எல்லாருமே விஜய் சார் மேலே ஒரு பெரும் கோபத்தில் இருக்காங்க. நான் யாருமே எதிர்பார்க்கல அவருடைய ஆட்சி இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும்னு. அதன் காரணமாக இப்போ இது ஒரு ஐடியாவும் ஒன்று வச்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து தானே வந்தார், அந்த இடத்த ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணலாம்னா அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு பயமும் கேள்வியும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படத்தை பார்ப்பதை அவாய்ட் பண்ணுவாங்க. அதுதான் இருக்குது. நம்ம பார்த்து எதுக்கு இந்த படத்துக்கு ஒரு வசூல் சாதனை வரணும், நம்ம பார்க்காம இருப்போம், ஓடிடியில் பார்த்துக்குவோன்னு நினச்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஆட்சேபகரமான விஷயம் இருக்குது, அதை வச்சு இந்த படத்தை காலி பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தால் சரி ஓகே நம்ம போய் பார்ப்போன்ட்டு வேணால் போவாங்க. அதர்வைஸ் வேறு ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், ஜேசன் சஞ்சய் விஜய் சாருடைய மகன், அவருடைய சிக்மா படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்போ ஜனநாயகனுக்காக எல்லா படங்களும் தள்ளி போகிற மாதிரி அவருடைய படமும் தள்ளி போயிரு. அப்படி ஒரு இன்ட்ராக்ஷனில் அவர் இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டிருந்தேன் சினிமான்றது நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு சொல்லி. அதை இங்கே இருக்க மீடியாஸ்லாம் வந்து விஜய் சாரை பற்றியும் அவங்க ஒய்ஃப் சங்கீதாவை பற்றியும் ஜேசன் பேசியிருக்காருன்ற மாதிரி ஒரு ஹெட்லைனை போட்டு பயங்கர பிளாஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலி ரொம்ப வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு குடும்ப விஷயந்தான், நம்ம வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது. இருந்தாலும் அவங்களே பேசிட்டாங்கிறதுனால நம்ம அதை ஃபாலோ அப்பாக தான் சொல்கிறோம். இப்போ விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அது ஒரு விவாகரத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அது நீதிமன்றத்துக்கே அந்த வழக்கு போயிடுச்சு. ஸோ இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா விஜயினுடைய மகன் சஞ்சய் வந்து அவங்க அம்மா பக்கம் இருக்கார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த விவகாரத்தில் தன்னுடைய அப்பா மீது அவர் கோபமாகவும் இருக்கார் அப்படிங்கிறது அது ஏற்கனவே ஒரு வெளியான எல்லாருக்கும் தெரிந்த நியூஸ் தான். ஸோ இந்த கட்டத்தில் தான் அவர் வந்து டைரக்டர் ஆகி சிக்மான்னு ஒரு படத்தை இயக்கி அந்த படம் ஜூலை 31 ரிலீஸ் ஆவதற்கு ஆல்ரெடி அவங்க டேட் குறிச்சிட்டாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வந்து 23 வந்து குதிக்குது. ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா இந்த தேதியில் இந்த படம் வரும்னு ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கே தெரியாது. அதுதான் உண்மை. ஒரு அதிசயம் மாதிரி நடந்து இப்போ அந்த டேட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ சிக்மா தயாரிப்பாளர்களுக்கும் சஞ்சய்க்கு தான் ஒரு பெரிய சிக்கல். என்னென்னா இப்போ ஜனநாயகன் வந்துருச்சுங்கிறதுனால இவங்க அதே தேதியில் ரிலீஸ் பண்ணவும் முடியாது, வேறு தேதிக்கு போனால் சரியான தேதியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு பிளாங்காகவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஜனநாயகனை தள்ளி வைக்க முடியுமான்லாம் கேட்டதாக கூட ஒரு தகவல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா கேவிஎன்ஐ பொறுத்த வரைக்கும் ஹெச் வினோத் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம், சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்குதோ அடுத்த வாரம் படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க, எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா மறுபடியும் எப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் கேவிஎன்னு என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு ஆகஸ்ட் 15 மாதிரி கொண்டு வருவோம், அந்த கேப்பில் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணுவோன்னா ஒரு பிளான் வச்சுருந்துருக்காங்க. இவர் சொன்னதுனால தான் அவங்க அவ்வளவு சீக்கிரம் 23 அவங்க ஃபிக்ஸ் பண்ணது. அப்படி வந்ததுனால என்னாச்சுன்னா எங்களால் வந்து தள்ள முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க போல இருக்கு. இப்போ அதனால் வேறு வழி இல்லாமல் சிக்மாவுடைய டேட்டை வந்து அவங்க தள்ளுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இப்போ நான் கேட்ட வகையில் ஒரு 800-850 தியேட்டரில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஒரு வாரம் கழிச்சிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 தியேட்டர் 150 தியேட்டர் வேணால் வெக்கேட் ஆகும், மற்ற தியேட்டர்லாம் அதுதான் கண்டினியூ ஆகும். அந்த கட்டத்தில் சிக்மாவை ரிலீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று தியேட்டர் கம்மி, இன்னொரு பக்கம் இந்த ஜனநாயகனுடைய பரபரப்பு இருக்குல்ல, அது ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஜனநாயகன் தான் இருக்கும், அதில் வந்து இந்த சிக்மா படம் நசுங்கி போயிடும். அப்போ யாருக்கு நஷ்டம்னா சஞ்சய்க்கு தான் நஷ்டம். அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க இன்னொரு நாளை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய நேர்காணல், இப்போதைக்கு சில நேர்காணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது முழுக்க முழுக்க அந்த சிக்மாவை சார்ந்து தான் அவர் பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் அந்த பேட்டி கொடுப்பவர்களிடம் நீங்கள் சிக்மாவை தவிர இதை விஜய் பற்றியெல்லாம் கேட்கக்கூடாதுங்கிற கண்டிஷனில் தான் பேட்டியே கொடுக்குறாங்க. ஆனால் என்னென்னா இவங்க தம்ப்நெயிலுக்காக இந்த இதுக்காக என்னென்னா ஏதோ ஒரு தலைப்பை போட்டு
ஏதோ இவர் சினிமாவுக்கு வந்ததே விஜய் வந்து ஆசீர்வாதம் பண்ணி மாலை போட்டு அமுச்சு வச்ச மாதிரிலாம் போடுறாங்க. ஆனால் ரொம்ப உண்மையான விஷயம் என்னென்னா, ரொம்ப வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு தடவை விஜய்கிட்ட பேசும்போது சஞ்சய் பற்றியெல்லாம் பேசுவோம், ஃபேமிலி பற்றியெல்லாம் அவர் பேசுவார். அப்போ ஒரு தடவை நான் கேட்டேன், என்ன விஜய் ஐடியா, சஞ்சய் வந்து ஹீரோவாக வர போகிறாரா அப்படின்னு கேட்டேன். அது அவர் தான் முடிவு பண்ணணும். நான் கூட கேட்டேன், இல்லைப்பா எனக்கு டைரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் அவர் இஷ்டத்துக்கு அவர் விரும்பினதை நான் படிக்க விட்டுட்டேன். இடையில சில பேர் கூட அவரை நடிக்க வைக்கிறதுக்கு சில டைரக்டர்ஸ்லாம் வந்தாங்க. என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க, ஓகேனா கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது சஞ்சய்க்கே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நம்ம ஹீரோவாக நடிக்கலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அநேகமாக சிக்மாவுக்கு பிறகு சஞ்சய் நடிகராகவும் அறிமுகம் அதற்கு வாய்ப்பு